மக்களே, வேல் நட்சத்திரம் பார்த்துருக்கீங்களா? நட்சத்திரம் வந்து வேல் மாதிரி இருக்கும். அந்தோ அது தெரியுது பாருங்க. நல்லா உங்கள் ஃபோன் இல்லைன்னா உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரோட பிரைட்னஸை நல்லா கூட்டிட்டு பாருங்க. ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, இல்லைன்னா நைட் நேரம் பாருங்க. ஓரளவு, ஏன்னா என்னோட ஃபோனில் இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது, படம் பிடிக்க முடிஞ்சுது. என்னுடைய கேமராவின் திறன் அவ்வளோதான். அதில் பாருங்கள், அந்த அதை தெரியுது பாருங்கள், அதை மின்னுது பாருங்கள். அந்த மின்னுதா 1 2 3 இது வரிசையாக மின்னும். அது வந்து ஒரு வேல் மாதிரி இருக்கும், வடக்கு நோக்கி. அந்த வேல் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவில் இவ்வளோ தான் பதிய முடிஞ்சுது. நான் வந்து ஃபோட்டோவில் காமிக்கேன். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அந்த வேல் நட்சத்திரம் வந்து வேல் மாதிரி இருக்கும், வடக்கு நோக்கி இருக்கும். இது எப்போவுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும். ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் தினசரி வானத்தில் பார்க்கலாம். வேல் மாதிரி இருக்கும், வடக்கு நோக்கி இருக்கும். February 4, 2026 இரவு 9 மணிக்கு மேலே 9:15 இருக்கும். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. இந்த நட்சத்திரத்தை நான் டெய்லி பார்த்துட்டு வரேன். எப்போலேருந்துன்னா என்னுடைய 14 வயசுல இருந்து 10th படிக்கும்போது அப்போ கவனித்தேன் இதை. அப்போலேருந்து பார்த்துட்டே வரேன். அப்பப்போ சில நேரங்களில் பார்க்க மாட்டேன், ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்துருவேன். டெய்லி இந்த வேல் நட்சத்திரம் வந்து கிழக்க உதிச்சு கிழக்கே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்டில் சென்டருக்கு வரும், நடுவானத்தில் வரும். அதுக்கப்புறம் காலையிலலாம் அங்கிட்டு மேற்கு பக்கம் போயிடும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. கொஞ்சம் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக நைட்டு பொதுவாகவே நட்சத்திரங்கள் வந்து ஒரு அமைதியான தென்றல் காற்று வீசக்கூடிய நேரங்களில், அமைதியான நேரத்தில், இரவில் வந்து அந்த வெளிச்சத்தின், அதாவது இருட்டுக்கு நடுவில் அந்த நட்சத்திரங்களுடைய அணிவகுப்பை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வேல் நட்சத்திரம் வந்து தனியாக தெரியும், நடு வானத்தில், அதாவது வானத்தினுடைய மத்திய பகுதியில் தெரியும். நல்லாயிருக்கும். எனக்கு இந்த நட்சத்திரம் பார்க்க பிடிக்கும். பொதுவாகவே எல்லா நட்சத்திரத்தையும் பார்க்க பிடிக்கும். இந்த நட்சத்திரம் வந்து ஒரு பக்தியோடு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தரும்.